ஏஸ்ன்றதுக்கு வந்து என்ன அர்த்தம்? இந்த படத்தோட கதையை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. என்ன இந்த படத்து மூலமா என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லணுமா? கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லலை சார் இந்த படத்தில். இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியலுங்கிறத வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம். பட் இது வந்து பியூர் என்டர்டெயின்மெண்ட். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கலை. நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன். ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார். நீங்கள் உள்ள கதை இருக்குது, நல்லாயிருக்கும். என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன், எந்த மெசேஜ் நான் சொல்லலை சார். அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் எமோஷ்னல்ஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும். ஆக்ஷனு. இட்ஸ் பியூர் என்டர்டெய்னர் சார். விஜய் சேவி சார், இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் வயசும் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்ததே சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து ஓகே சார், சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது எப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு மனநிலை? சார் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். அந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம். சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலான்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அதுதான் சார். எனக்கு ஏஸ் வரதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், சரிங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி. எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது, நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம், பிடிக்காது அப்படின்னீங்க. நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா? இந்த படத்தில் உங்கள் கூட நடித்த கேரக்டராக யாரை பிடிக்கல? எதுக்கு இது கதை சார்? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார், ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி. அதாவது சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார். அதனால் வந்து அவரை பிடிக்கலான்னு எப்படி சொல்கிறதுனா, அவினாஷியோ நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது? அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் அதானே சார், பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நகர்த்துது. அதுக்கு ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார். அது மாதிரி உங்கள் 2 பேருக்குமே, டேரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார். இந்த ஏஸுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடும் இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லாத காடும் இதுதான். படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறுறான் சார். டேரக்டர் சார், சார் கேட்கல சார், ஒரு நிமிஷம் சார். ஆமாம் சார், அவர் பதிலாக தான் சார். ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் எழுந்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் வந்து இதுதான் சார். சார், இந்த படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது. மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்களா, இல்லை கதையை அங்கே தான் இயங்குதா? இல்லை சார், இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம். இப்போ மலேசியாவில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா, இப்போ தாய்லாண்டில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது, ரொம்ப இதுவாக கிடையாது, அங்கேயே இருக்கிற மக்கள். ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதனால் மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணோம் சார். ஹீரோ ஏன் சார் இதனுடைய அடையாளத்தெல்லாம் அழிச்சிட்டு போகிறாரு? அடையாளத்தை அழிச்சிட்டு போகிறாரா? அதுதான் சார் இந்த படத்தில் சொல்கிறோம். எதுக்கு அடையாளத்தை அழிச்சிட்டு போகல சார். இந்த பழைய அடையாளம் வேணால், நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல, நம்ம வேறு அடையாளத்தில் இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவர். அந்த படத்துக்கு பப்ளு எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, நானாவே தான் சார் தேர்ந்தெடுத்தேன். நன்றி நன்றி.
சேது வாழ்த்துக்கள். ரொம்ப சார், நல்லா இருக்கு நன்றி பார்க்கறதுக்கு. நன்றி சார், நன்றி சார். அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Thank you, அவர் sir. வந்து சொல்லும்போதும் சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். சார் சார் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார். அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன். ஆமாம் சார், யார் மேலே சார் சத்தியம் பண்ணேன் நான்? இல்ல 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 சார், சொல்லுங்க. நிறைய வெயிட் லாஸ் இருக்கு, அது பார்த்த உடனே தெரிஞ்சது சார். ஆமாம் சார், ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன். ஒரு 70% ஜெயிச்சிருவேன் முயற்சியில், 30% தோற்று போகும்போது சாப்பிட்டுருவேன் சார். இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணும் சார். அதனால் அது சார் எனக்கு பார்க்கறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார். மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சது தெரியல, ஸ்டேபிளாலாம் எனக்கு இருந்ததில்லை. இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது. அதாவது என்னென்னா நம்மளா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒரு உடம்பும் ஒரு தனி உடம்பு தான். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார். டேரக்டர் சார், இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காமல் ரொம்ப நினைவு கூர்ந்தாங்க. ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு படுத்தி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சீங்க? அவங்க மேலே ஏன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார்? அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார். அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், அவர் சொன்ன மாதிரி. அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு. அப்போ ஆடிஷன் பண்ணையில் சார், அவர் ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார். அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார். அப்போ பார்க்கையில் இவரை காஸ்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட். எப்படின்னா எந்த அளவுக்குன்னா அவங்க வர்றாங்க, வர்றாரு, வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ டைரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போனோம். அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனே சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவரே எழுதினார் உட்காந்து. எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வேகமாக கீழே ஓடி போய் ஒரு அந்த 2 ரூபா ஜெல்லு கிடைக்கும். அப்போது 12 ரூபாயா அது? சரி, 12 ரூபா ஜெல்லு இருக்கும். அது அந்த 12 ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து, எனக்கு தெரில, விலை தெரில, அப்போது வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் இருந்து அந்த இதில் போயிட்டு இங்கே ஒரு இதில் ஃபுல்லாக ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லெல்லாம் போட்டு. எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அந்த ஆர்வம் அது தெரில, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில்னு நினைக்கிறேன். அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் நடிக்கையில். அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். Mr. Vijay Sethupathi. சொல்லுங்கள் சார். Yeah. Love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. You've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to some countries when you take out time for your vacations? Mr. Vijay, yes. மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க, ரொம்ப அழகான நாடு. நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்துல போய் இறங்கினோம். அந்த இது ரிட்டையர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது. இது ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு, இந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே வந்தா இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே. ஆனால் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் அந்த ஊர் ஈப்போவும் சரி, தாய்பிங்க சார், டைப்பிங் போனோம் நாங்கள். அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆமாம், கோலாசப்பாத்தாவா, ஓகே. அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம மனிதர்கள், நம்ம மொழி பேசக்கூடிய நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து
ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்த. அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம். நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். யாரும் எதுவும் எந்த போஸும் பண்ணதில்லை, யாரும் தொந்தரவு நினச்சதில்லை. இந்த கோலசப்பத்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி, மீனவர்களுடைய கிராமம் மாதிரி. அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலையும் தைப்பேங்லையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. கேல் பிடிச்சிருந்தது, பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ கூட நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டு உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு. நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் அங்கே உட்காந்து ஒரு 4 days இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது. நான் ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அது. ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறவங்க கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல. அங்கே லைஃபாக என்ன இருக்கோ, மார்க்கெட், ரோட்ஸ், சைனீஸ் பிளேசஸ், இந்தியா, லிட்டில் இந்தியா, இந்த மாதிரியான. அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டியே ஆகணும் சார், இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அது 2 மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி டைரக்டர் சார் கேட்டேன், லக்கி பாஸ்கர் மாதிரியே தீம்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா? இல்லை சார், லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். லக்கி பாஸ்கர் வந்து ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார். பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு. ஹீரோயின் மேம்கிட்ட கேட்கும். அதான் நீங்கள் வரப்போ தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார். நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுனீங்க. படத்தில் வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா? இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ 30% தமிழ் தான், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் தங்கிலீஷ். பட் லைக் ஐ வாஸ் சேயிங், ஷூட் டைமிங்கில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஸ் எல்லோரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் 100 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ. பட் எவ்ரி ஒன் ஃப்ரம் விஜய் சார், ஆரு சார், எவ்ரி ஒன் சேட் வித் மீ. கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன்ட் நோ வேர் டு புட் த பாசஸ், எம்ஃபசிஸ் எங்கே வரணும் தெரியாது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐ காட் 30% பிகாஸ் ஆஃப் இஸ். ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி 50-60% ஒன் டே. இல்லை ஃபஸ்ட்டு படம் விஜய் அண்ணாவோட எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைனப்பில் எவ்வளோ படம் இருக்குது? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிறையா படம் உங்களுக்கு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பர்டிகுலராக கேட்கணும். ஸோ உங்கள் முதல் கொஸ்டின், ஒர்க்கிங் வித் விஜய் சார் வாஸ் அமேசிங். ஐ have always admired his work and ஒரு ஆடியன்ஸ் மெம்பரான what we see, obviously that I have always had great admiration for. But in the shooting process, I got to see a little bit of how sir approaches a character, how he uses improvisations. ஒரு லைனில் எப்படி சொல்லணும், எப்படி அதை பிரேக்கப் பண்ணிட்டா அது மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். how you can get all those smaller nuances. So as an artist it was like ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி. விஜய் சார், இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா? சொல்லுங்கள். ரம்மி விளையாடுவேன். மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியல, ரம்மி டெய்லி விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணி. மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் இங்கே யார்? நாகராஜா? இந்த மாதிரிலாம் கேள்வி ஒன்றா மட்டும் தான்டா கேட்க முடியும். இல்லைடா, அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரியா இருக்குன்னு கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு ஹீரோயும் சேர்த்து சொன்னார்.
அது படத்தில் இருக்கு எனக்கு இருக்கா அப்படி சொன்னா இல்லை இவர் மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. ஸோ அது 3 பேர் சொன்னாரா 3 பேர் சொன்னார். அவரோட டைமிங் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே தானா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா மிஸ்டர் சார்? மியூசிக் டைரக்டர் வேற எதிர்பார்க்குறாரு அவர். சார் ஒரு நிமிஷம் இருங்களேன் ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் யோசிச்சுட்டு வரியா? ஓகே. என்ன சார் கேள்வி இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார். சார் ரொம்ப நேரம் மைக் வச்சுட்டு இருக்கா சார். சார் மியூசிக் டைரக்டர் சார், ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இளையராஜாலாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் 5 படம் 6 படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார். நீங்கள் ஏன் ஆர்ஆருக்கு மட்டும் வெளியில்? இல்லை சார், இன்றைக்கி ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே, அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை, வேறு எதுவும் இல்லை. விஜய் ப்ரோ ப்ரோ அப்புறம் கேட்டாங்க, மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க. சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தான் இது. மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாளைக்கு வந்துடுவான், இவனை வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சி பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் ஒழிய இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான், என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆறுமுகத்தோடுன்னு பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்குது, இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி. ஸோ அந்த காலம் அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோமே ஒழிய இது கிடையாது. ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச. ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்துருந்தீங்க, ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். நம்மளும் இப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக வரும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது. மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா. அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல. பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம். அதே போல் தான் பெறுகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது, அது உள்ளே இருக்குது. அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்ன உயிர்ப்போடு இருக்க வைக்குது அது. ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவேன். என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அது வேற ஒரு சம்பத்தினால் நிகழ்வது. நான் துபாயில் வேலை போது என்னோடய பாஸ் விட்டு சொன்னார், உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது 2 உடம்புக்கான சண்டை இல்லை, ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சண்டை என்ன வரலாம். பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன், என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்குறேன். ஓகே இந்த வேலையை இவர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்க்குறேன் சார். நன்றி சார். உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான் நமக்கு தானே இது? ஆமாம், இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, என் கண்ணு நல்லா. ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ
ஹைட்ராப்ஸ் அது இன்னும் பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்பயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் படுறதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார், நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டைரக்டர் ஆக போகிறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு தான் தெரியுமே, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேலே தூங்குறாருல, படுக்கையில் படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம் வேணா கேளுங்க, யார் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன், மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனாக இருந்துட்டு போயிடுறேனே, அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன், தம்பியாக இருக்கிறேன், என்னை கண்ணம்மான்னு செல்லமாக கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடணும்? நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுத்திரகனி சார் சொன்னார்ல, அவர் நிஜமாகவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன். அவர் பேசுறது முன்ன பின்ன புரிஞ்சிக்கப்படலாம் ஒழிய அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம், இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா என்னென்னா, எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. நாங்கள் பேசுகிறோம். சம்மந்தமில்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதில்லை. ஓகே, தேங்க்யூ சார். டைரக்டர் சார், ஒரு கேள்வியிலேயே 3 கேள்வி நான் தான். என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பாட்டு உருகுது பாட்டு ஒரு 75 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது. அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை, அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அது விஜய் சேதுபதி சாரே சொன்னார். ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா? படத்துலேயும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க, அது ஒரு கேள்வி. அடுத்தது, ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும் அப்படி, அதனால தான் அவினாஷும் பப்ளுவும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா? அது ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் மேலே 10 அசிஸ்டண்ட்டை மேடையில் நிறுத்துனீங்க. இப்போல்லாம் 4 அசிஸ்டன்ட் வச்சுருந்தாலே 2 லேடி அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டைரக்டருங்க. நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? திரும்பி நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட. 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி சார். மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு 4 எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு? நிறைய பாட்டு போட்டோம் சார். இது எப்படின்னா, இந்த பாட்டு உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார். ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார். அந்த மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக. அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையில் இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார். அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதின சாங் தான் சார் உருகுது. ஸோ அது அவர் பண்ணது தான். ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன சார் சொன்னீங்க? ரெண்டாவது இல்லை சார், யாரும் இல்லை சார், ஓடிட்டாங்க. நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார். அது அவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நான் ரொம்ப வேலை வாங்குறேன், ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். படம் தான், வேற எந்த சார்? வில்லன் ஆமாம், அதான் நீங்கள் தப்பு தான் வேணும். இதை ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீமு. இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். இன்னொன்று வந்து தினேஷ் உப்ராயன், அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணார். நான் உண்மையிலே சொல்லியிருந்திருக்கணும், ரொம்ப மை பேட், என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த ஃபைட் வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி. இன்னொன்று வந்து நம்ம இவர் டான் அசோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணார். ஸோ அதான் தப்பு தான். ஆனால் அந்த இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் சார், எல்லா இடத்துலையும் சார்.
இல்லை சார், நான் அங்கேயும் இல்லைன்னு சொன்னேன், எங்கேயுமே இல்லை சார். இல்லை சார், ஓகே, எங்கேயுமே சார். எப்பவுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூல தேவையில்லை சார், வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்மளை சந்திக்கணும். நம்மளை சந்திக்க வருது பேரன்பு தானே சார், அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார். அதனால் எப்பவுமே அது சந்தோஷம் தான் சார். ஏன்னா இல்லை சார், மலேசியாலன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார், நல்லா சொல்கிறேன் சார், வேற ஒன்று. ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார், அதனால் அதை பற்றி சொன்னேன் சார். சார் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நான் சாதனை ஒரு விஷயத்தை நம்புறதில்லை சார். அது வாட்டுக்கு அது குழப்புக்கு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார். நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது. இப்போது சார் டைரக்டர் சொன்னார் இல்லையா, போயிட்டு இப்போ யோகி பாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி, அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார், அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார். அது சாய்ஸ் அவங்களோடது, யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ். இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் ஒன் மோர்னு சொன்னால் பேசாமல் போய் ஒன் மோர் பண்ணுறது தான் என் வேலை, புரியுங்களா? அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது, நானே தீர்மானிக்க முடியாது, நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி நம்புறது, நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ அது என்கிட்ட இல்லை. அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க, என்னுடைய இயக்குனர் யார் வேணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தரீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணியிருக்குமோ தெரியாத போது நாங்கள் எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை. ஸோ அதனால் எனக்கு அது இப்படி ஒன்றும் தெரியல. ஐம் சாரி. ஓகே, தேங்க்யூ சார். அதை வந்து அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணல, அது மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணுங்கிறத நானே சொல்லிக்கிறது செல்ஃப் டப்பா சார், வேணாம் சார். அது தேங்க்யூ சார். நன்றி. வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சேது சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.